சண்டே நடந்த WWE எவாலுவேஷன் மேட்ச்ல உமன் சாம்பியன்ஷிப் நம்ம டிஃபனி பாத்தீங்கன்னா ட்ரிஷ் கிட்ட வச்சாங்க. இந்த மேட்ச்ல எப்படி இருந்தாலும் டிஃபனி தான் வின் பண்ண போறாங்க நம்ம ஆல்ரெடி எல்லாருமே கணிச்சிருப்போம். பட் ஆனா இதுல நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரிஷோட அந்த எஃபர்ட் தான். இந்த ஏஜ்லயே அவங்க அவ்வளவு அக்ரோபேட்டிக்கா ஃபைட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். மேட்ச்லயும் எந்த சொதப்பும் இல்லாம ரொம்ப அருமையாவே பண்ணிருந்தாங்க. டிஃபனி அதுக்கு ஈடு கொடுத்து பாத்தீங்கன்னா சூப்பராவே ஃபைட் பண்ணிருந்தாங்க. நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது, ட்ரிஷ் நல்லா தான் ஃபைட் பண்ணாங்க. பட் ஏன் அவங்கள வின் பண்ண வைக்கலன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. பட் அதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா ட்ரிஷ் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணிட்டு கொண்டு போறது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. பட் டிஃபனி இப்ப சாம்பியன்ஷிப் வச்சிருக்கனால ஸ்டோரி லைன் நல்லாவே போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சம்மர் ஸ்லாம்ல யாரு டிஃபனியோட ஆப்போனன்ட்டா வர போறாங்கன்னு. அதை தொடர்ந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சா பாத்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா 3 பேருமே அடின்னு அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சமும் இல்லன்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அங்க ஃபைட்டும் நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெக்கி மறுபடியும் சாம்பியன்ஷிப்பை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா மேபி இது சிங்கிள் மேட்சா இருந்ததுன்னா கண்டிப்பா சாம்பியன்ஷிப் மாறி இருக்கும். ட்ரிபிள் த்ரெட்ன்றதுனால பெக்கி வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் WWE ஹிஸ்டரியில மோஸ்ட் ஆஃப் த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பாத்தீங்கன்னா யார் சாம்பியன்ஷிப் வச்சிருக்காங்களோ அவங்களே தான் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சம்மர் ஸ்லாம்ல பெக்கி மறுபடியும் யாரு கூட மேட்ச் போனாங்கன்னா அது சிங்கிள் மேட்சா இருந்ததுன்னா கண்டிப்பா சாம்பியன்ஷிப் மாறும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் WWE உமன் சாம்பியன்ஷிப் பாத்தீங்கன்னா ரியா ரிப்ளேக்கும் ESK நடக்குது. ESKயோட பலமே பாத்தீங்கன்னா நிறைய கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்னென்ன ஸ்மாக் போறாங்க, என்னென்ன ஸ்டெப் போறாங்களோ எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட்டு அவங்க அட்டாக் பண்றதுல அவங்க கில்லாடி. ஆனா ரியா ரிப்ளேக்கு பாத்தீங்கன்னா நிறைய பவர் இருக்கு. ரெண்டு பேருமே அடின்னு அடிச்சுக்கிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுறாங்க. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நயோமி அவங்க மணி இந்த பேக்க கேஷ் இன் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வின்னும் பண்ணிடுறாங்க. இதன் மூலமா வெற்றிகரமா நயோமி ஒரு நியூ சாம்பியனா அவதரிக்கிறாங்க. இந்த ரால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டே டியூன்.